கம்பெனிலேருந்தே 8 மணிக்கு தாங்க மேலேயே வந்தேன். வீட்டு கதவை திறந்தோனே முருகர் ஃபோட்டோ பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. சமையல் கட்டில் போயிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, பூ பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி விரிகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இது நாளைக்கு வரைக்கும் தாங்குமான்னு தெரில. ஜாதி முல்லை பேரை டைட்டாக கட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. டெய்லியும் ரெகுலராக யூஸ் பண்ணுற பொட்டு தீர்ந்துருச்சு. பக்கத்தில் இருக்க ஃபேன்சியில் போயிட்டு 2 அட்டை பொட்டும் பூ கட்டுறதுக்கு நூல் தீர்ந்தங்காட்டி அது 2 வாங்கிட்டு வச்சுருந்தேன். அதையும் எடுத்து வச்சுட்டேங்க. அந்த தேஜஸ் எதுக்கு தான் இந்த ஃப்ரிட்ஜை திறப்பான்னே தெரியலைங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம் திறந்தாந்து பார்த்துருவேன். என்னமோ வச்சுருக்கிற மாதிரி. அதுக்குள்ளே எதுவுமே அவனுக்கு யூஸ் ஆகிற பொருள் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் திறந்து வைத்த தாங்க அவங்க மன திருப்தியாக இருக்கும். ஸ்கேலை வச்சு லொட்டுன்னு அடிக்காதடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். எச்சா அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் செய்கிறது அவனுக்கு பெரிய வேலையாகவே போயிடுச்சு. டின்னர் என்னடா வேணும்னு கேட்டங்காட்டி நான்லாம் சாப்பிட்டாச்சு, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி நம்ம மட்டும்தானே என்னடா பண்ணலான்னு யோசிக்கும்போது, சரி லெமன் சாப்பாடு ஹஸ்பண்ட் செஞ்சுதான்னு கேட்டிருந்தாரு. சரி எனக்கும் லெமன் சாப்பாடு சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுதாங்க செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பச்சை காயாக தான் இருந்துச்சு. இது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நல்லா போட்டு தேய்ச்சி புழிஞ்சோம் அப்படின்னா சூப்பராக எலுமிச்சை சாறு வருங்க. அதனால் நல்லா தேய்ச்சி அதை புழிஞ்சு விட்டாச்சு. சூப்பராக எலுமிச்சை சாப்பாடு தாளிச்சாச்சுங்க. தாளித்ததுக்கப்புறம் எல்லோ கலர் லைட்டாக தான் இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு தெரில, பயந்துகிட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் சாப்பிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு, சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அப்போ தாங்க மன திருப்தியாச்சு. சரி பழைய சாப்பாடை சூடு பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், புது சாப்பாடு எல்லாமே எடுத்து சாப்பாடை தாளிச்சிட்டுங்க. பழைய சாப்பாடு அதே குக்கரில் போட்டு சிம்மில் வச்சுட்டேன்னா ஒரு 10 நிமிஷம் சாப்பாடு ஹீட் ஆயிருங்க. அதையும் மத்தியானம் வச்ச ரசத்தையும் கரைச்சி கடைசியாக லைட்டாக சாப்பிட்டோம்னா இன்னையோட வேலை முடிஞ்சிடும். சாப்பாடு எதுவுமே மிச்சமாகாதுன்னு சொல்லிட்டு அதுதாங்க